விஜய் அவர்கள் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசியது ரொம்ப வியக்கத்தக்க ஒன்று. ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் ஒன்றிய அரசு என்ற வார்த்தை விஜய் அவர்களின் வாக்கு சதவீதம் மிகவும் குறைந்து உள்ளது. இந்திய நாட்டுக்கு எதிரான ஒரு கருத்து ஒன்றிய அரசு. திராவிட அரசியல் பேச்சை இவர் கையில் எடுத்தது. திராவிட வாக்குகள் கூட்டணியின் அனைத்து வாக்குகளும் ஒரு பெரும்பான்மையான வாக்குகள் தாவேக்க விஜய் வந்து சேரும். ஆனால் ஒன்றிய அரசு என்ற ஒரு வார்த்தை சரியானதா என்று பல சமூக ஆர்வலர் பேசும்போது விஜயை தவறாகத்தான் சித்தரிக்கிறார்கள். ஒன்றிய அரசு என்பது இந்திய நாட்டுக்கு எதிரான ஒரு கருத்து. அதை தான் பேசி தனது அரசியல் பயணத்தை மும்முரமாக சூடு பிடித்துள்ளார். இது சரியா தவறா என்ற கருத்துக்குள் நாம் போக வேண்டாம். ஆனால் இந்தியாவுக்கு எதிரான ஒரு கருத்து. இந்திய நாடு என்பது உலகம் எங்கும் தெரியும். விஜய் உபயோகப்படுத்தும் பாஸ்போர்ட் அதிலேயே இந்தியா தான் போட்டிருக்கும், வேற எதுவுமே இல்லை. விஜய் அதை பேசினதால நிறைய பொதுமக்கள் தேசப்பற்று உள்ள ஒரு ஆர்மியில இருக்கிறவங்க எல்லாருமே அவர்கிட்ட ஒரு ரசிகராவோ ஒரு வாக்காளராவோ இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த ஒன்றிய அரசு என்ற வார்த்தை அவங்கள கொஞ்சம் குழப்பமடைய செய்துள்ளது. புதிய கல்விக் கொள்கை, பழைய கல்விக் கொள்கை, மத்திய அரசு கல்விக் கொள்கை, மாநில அரசு கல்விக் கொள்கை, ஏதாவது ஒரு கல்வியை பத்தி அவருக்கு தெரியுமா? நீட் விஷயத்தை யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்து அவர் பேசி இருக்கிறார். பட் உண்மையிலேயே அது அவருடைய கருத்து இல்லை. எழுதி கொடுக்கிறவங்க என்ன அறிவு சார்ந்து எழுதி கொடுத்திருக்காங்களோ அதை தான் அவர் பேசியிருக்கார். அது சரியா தவறா? நீட் இத்தனை ஆண்டு காலம் ஆகிறது. நீட் கொண்டு வந்தவர்கள் யார்? அதையும் பேசியிருக்கணும். திமுகவும் காங்கிரசும் தான் கொண்டு வந்தது. சரி, நீட்ல உள்ள பல குளறுபடிகள் இன்று வரை நடக்கவில்லை என்று யாருமே கூற முடியாது. நீட்டை பற்றி பேசினார். இவர் பேசிய கருத்துக்கள் கல்வி முதலாளிகள் இவரை பேச வைத்ததாக தான் ஒரு பரவலான கருத்து இருக்கிறது. சொல்ல முடியாது. அந்த நிகழ்ச்சிக்காக பல கல்வி உதவியாளர்களே செய்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் பரவலாக இருக்கிறது. இவர் நீட்டை பற்றி பேசும்போது கல்வி முதலாளிகள், அதாவது மெடிக்கல் காலேஜ் நடத்துவர்களுக்கு சாதகமாகவே தான் இவர் பேசியிருக்காரே தவிர பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் சாதகமாகவே இல்லை என்ற கருத்து ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை அவங்களே இவரை பேச சொல்லி இருக்கலாம். நீட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு, என்ஆர்ஐ கோட்டான்னு இருக்கு. என்ஆர்ஐ கோட்டால உண்மையிலேயே வெளிநாட்டில இருந்து பணம் அந்த கல்லூரிக்கு வந்திருக்கா, இல்ல உண்டியல் மூலியமா வந்திருக்கா, இதையும் விஜய் அவர்கள் பேசியிருக்கலாம். பாவம், அதெல்லாம் அவருக்கு எங்க தெரிய போகுது. ஏதோ எழுதி கொடுத்ததை பேசிட்டார். அது கொஞ்சம் தவறான விஷயமாக பலர் கருதுகிறார்கள். இதனால் அவருடைய வாக்காளர்கள் கொஞ்சம் குழப்ப நிலையில் உள்ளார்கள். பேசுவதற்கு முன்பாக ஒரு அறிஞர்களை அருகில் அமர்த்தி கொண்டு பேசலாம். அவர்கள் எழுதி கொடுத்தது ஒரு கன்சல்ட் பண்ணியாவது பேசலாம். ஏதோ எழுதி கொடுத்தவொன்னு சினிமால டைரக்ட் எழுதி கொடுத்தவொன்னு நேரா போய் பேசுற மாதிரி பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவர் திராவிட வாக்குகளை பெருவாரியாக அவர் எடுத்துக்கொண்டார். இவர் பேசுவது அடுத்த ஸ்டெப் மூவ் பண்றதை பார்க்கும்போது திமுக அடுத்த முறை 2026 எதிர்கட்சி அந்தஸ்திலாவது தலைமைச் செயலகத்தில் அமருமா என்ற வினா பெருசாக உள்ளது. மற்றபடி இவர் பேசும் கருத்துக்கள் அதிமுகவுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை, பாரதிய ஜனதாவுக்கு பாதகமே இல்லை. ஆல்ரெடி இவர் ஜோசப் விஜய் என்ற ஒரு கருத்து யாரோ கலப்பி விட்டார்கள். அது திமுகவுக்கு தான் மைனஸ் பாயிண்ட். அது அவரு ஒரு ரோமன் கத்தோலிக் கிறிஸ்டின். அவர் அந்த மதத்துக்காரன் ஒரு முதலமைச்சரா வருவாங்க என்ற நோக்கத்தோட அந்த மதத்தினவர் அவருக்கு வாக்களிக்கலாம். 92, 93 வேறு ஏதோ ஒரு மதத்துல போய் அவருடைய நெருங்கியவர்கள் சேர்க்கிறார்கள். அந்த கருத்தெல்லாம் நம்ம இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றிய அரசு என்ற வார்த்தை பெருவாரியான மக்களை குழப்பம் அடைய வைத்துள்ளது. இனி பொது நிகழ்ச்சிகளில் திரு விஜய் அவர்கள் பேசும்போது ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு, இல்லை ஒரு அறிஞர்களை வைத்துக் கொண்டு அதை சிந்திச்சு எதை பேசலாம் எதை பேசக்கூடாது என்பதை தெளிவோடு பேச வேண்டும். கல்விக் கொள்கை நல்ல விஷயம். உண்மையிலே மாணவர்களுக்காக இவர் செய்யறாருன்னா அதை நம்ம பாராட்டணும். மாணவர்களை படிக்க வைக்க ஊக்குவிக்கிறார். அதெல்லாம் நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்லக்கூடாது. இவருடைய சொந்த பணத்தை மாணவர்களுக்கு கொடுத்தாரா, இல்ல கல்வி மெடிக்கல் காலேஜ் நடத்துறவங்க டொனேஷன் வாங்கி மக்களுக்கு கொடுத்தாரான்றது ஒரு பெரிய குழப்பமா இருக்குன்னு சொல்லி ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டுட்டே பேசலாம். ஏன்னா இவர் பேசின பேச்சு மெடிக்கல் காலேஜ் நடத்துறவங்களுக்கு ரொம்ப சாதகமான பேச்சுன்னு சொல்றாங்க. ஆனா விஜய் ஆரம்பத்திலிருந்தே ஒரு வெறியோட அரசியலுக்கு வராருன்னு சொல்லி ஒரு பதிவு நாம தான் ரொம்ப பூஸ்டப்பா போட்டோம். ரொம்ப நல்ல விஷயம். அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும். இந்த திராவிட அரசியல்களை அப்புறப்படுத்திவிட்டு ஒரு புது மாற்று அரசியலை மக்கள் விரும்புகிறார்கள். அதை ஒருவேளை விஜய் நிறைவேற்றலாம். 2026 பொறுத்தவரை களத்தில் இருப்பவர்கள் திரு அண்ணாமலை, திரு சீமான் அவர்கள், திரு விஜய் அவர்கள் என்று ஆவலுடன் எதிர்பார்ப்போடு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீட் பத்தி நாம பேசும்போது அது உள்ள டீப்பா இறங்கி ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும்.
நீட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? 2 கோடி 3 கோடி வெறும் பணம் வாங்கி அள்ளி குவிச்சாங்க. தன்னால இடமே இல்ல வைக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு பணம் வந்தது. இவர் பேசின பேச்சை பொறுத்த வரைக்கும் கல்வி முதலாளிகளுக்கு சாதகமா தான் பேசினாரே தவிர ஒரு மாணவர்களுக்கோ இந்திய அரசாங்கத்துக்கோ எதிர்த்து அல்ல. நீட் விஷயத்தை பத்தி நிறைய பேசுங்க. NRI கோட்டான்னு ஒரு கோட்டா இருக்கு, அதனுடைய ஃபைல உங்க ஆளுங்களை வச்சு உருவுங்க. அண்ணாமலை எப்படி செய்யறாரு? கவர்மெண்ட்ல ஆளுங்களை வச்சு ஒரு ஃபைல் எடுத்து அது கவர்மெண்ட்டுக்கே போக்கஸ் பண்றாரு இல்லைங்களா? அந்த மாதிரி விஜய் வரணும். எதுக்கு அஞ்சக்கூடாது? என்ன இறங்கிட்டீங்க, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. இந்த 365 நாள்ல நீங்க சாதிக்கணும். சாதிச்சாதான் நீங்க வர முடியும். முதல் வார்த்தை பேசிருக்கீங்க, ஆனா ஒன்றிய அரசு என்பது சரியான வார்த்தையா தவறான வார்த்தையா என்பது விஜயின் ரசிகர்களுக்கும் விஜயின் அறிவுக்குமே இதை சார்ந்த விஷயம். மறுபரிசீலனை செய்து அடுத்த முறை பேசும்போது மத்திய அரசு இந்திய அரசு பேசினால் வாக்காளர்கள் உங்களுக்கு அதிகமாக கூடும். பிஜேபியிலிருந்தும் வாக்காளர்கள் உங்களுக்கு வர வேண்டும், அதிமுகவிலிருந்தும் வாக்காளர்கள் உங்களுக்கு வர வேண்டும், அனைத்து கட்சியிலிருந்தும் உங்களுக்கு வாக்காளர் வர வேண்டும். இப்பொழுது நீங்கள் பேசும் செயல் நடவடிக்கை அனைத்துமே வெறும் திமுகவுடைய வாக்கு வங்கிகளை மட்டுமே குறிவைத்து பேசுவதாக ஒரு தகவல். அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார்.